வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இப்ப காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு இப்ப இந்த 2026வது ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு பார்ப்போம். முதல் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி சூரியனுடைய உச்ச ராசி, செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற சொந்த ராசி, மூலத்திரிகோண பலம் பெற்ற அருமையான ராசி மேச ராசி. ரொம்ப வேகமா இருப்பாங்க, ரொம்ப கோபமா இருப்பாங்க, அதுக்கு தக்கன ரொம்ப பாசமாவும் ரொம்ப பணிவாவும் நடந்துக்குவாங்க. பணிவா இருக்க இடத்துல பணிவா இருப்பாங்க, பாசமா இருக்க வேண்டிய இடத்துல பாசமா இருப்பாங்க. அதே நேரத்துல கோபம் பயங்கரமா வரும். ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அந்த கவர்மெண்ட்ல ஒரு பெரிய நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மேச லக்னம் மேச ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். இப்ப மேச ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? மேச ராசி ஆல்ரெடி சனி விரையச்சனி ஆயிட்டாரு. 7.5 சனியில விரையச்சனி 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்ப குரு டிரான்சிட் ஆக போறாரு. 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் எங்க போறாரு? குரு பயிற்சியாய் எங்க போறாரு? கடக ராசிக்கு போய் உச்சமாகிறாரு. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல நிலை. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்து 10ஆம் அதிபதி சனியையும் குரு பார்க்கிறது ஒரு பெரிய சிறப்பு. சோ 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறந்திருந்தா கூட உச்சம் பெற்ற குருவின் பார்வையை வாங்கி அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறது, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. வேலை இல்லாம இருக்கிற மேஷராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாசத்துக்கு பிறகு அட்லீஸ்ட் ப்ரமோஷன் அல்லது வேலை இல்லாம இருக்கீங்களா, வேலை கிடைக்கும். இப்படி பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த வேலை ரீதியா உத்தியோக ரீதியா கிடைக்க போகுது. வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு 11ஆம் இடத்துலயும் கேது 5ஆம் இடத்துலயும் இருக்கு. சோ வருட கிரகங்கள் பூரா ஓரளவு நல்ல நிலையில தான் சஞ்சாரம் பண்றாங்க. சரி, ஜூன் வரையும் எப்படி சார் இருக்கும்? சோ இந்த ஜூன் வரையும், ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி வரையும் குரு பகவானுடைய டிரான்சிட், குரு பகவான் ஆல்ரெடி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? சோ 3ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவாரு? 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தெல்லாம் பார்ப்பாரு. ஒரு ஆவரேஜா இருக்கும். வர்ற மே மாசம் வரையும் ஆவரேஜா இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் வேலையில நல்ல மாற்றங்கள், ப்ரமோஷன் சொல்லி அற்புதமா இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. படிக்கிற குழந்தைங்களுக்கு அல்லது வெளியூர் போய் படிக்க போறவங்களுக்கு நல்ல பீரியட். வெளியூர் போய் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது இப்ப நடக்கும். படிக்கிற மாணவ மணிகளுக்கு வெளியூர் போய் காலேஜ் படிக்க போறோம் அப்படின்னா படிக்க வைக்கலாம். ஆனா அது ரொம்ப முக்கியம் அவங்க ஜாதக தசா புத்தி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார பலன் தான். சரிங்களா? கோச்சார பலன் என்பது நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிடுறது தான் கோச்சார பலன். டாக்டர்கிட்ட போய் நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கான மருத்துவம் எடுத்துக்கிறது தான் ஜாதகம் பார்க்குற அமைப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதுதான். சோ கோச்சாரம் சொல்ற பலன்கள் அனைத்துமே கோச்சார பலன்களே. சோ ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இருக்கும் கோச்சார பலன்கள் மேஷராசிக்கு சாதகமா இருக்கு. 2026 வேலை மாற்றம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கூட 1க்கு 2 தடவை நீங்க யோசனை தான் பண்ணணும். என்ன இருந்தாலும் 7.5 சனியோட வேலையை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2வது சுத்தா இருக்கா, அல்லது முதல் சுத்தா, அல்லது 3வது சுத்தா, சோ இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? சோ முதல் சுற்று போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும், 2வது சுற்று பொங்கு சனியா இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் கண்டிப்பான முறையில இருக்கும். மொத்தத்துல மேசராசிக்காரவங்களுக்கு அந்த 7.5 சனியோட பாதிப்புனால பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. 7.5 சனியை குரு பார்த்து அந்த 10ஆம் வீட்டையும் குரு பார்த்த காரணத்தினால நல்ல ஒரு அமைப்பு தான். வெளிநாடு செல்ல நினைக்கும் மேசராசிக்காரவங்களுக்கு எக்ஸலண்டான பீரியடு. வெளிநாடு கண்டிப்பா போவீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? சரி, குடும்பத்துல கணவன் மனைவி விஷயங்கள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கணவன் மனைவி விஷயங்கள்ங்கிறது விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறது காலச்சிறப்பு. ஏன்னா பெரும்பாலும் 7.5 சனி நடக்கிறதுனால வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செல்வது காலச்சிறப்பு. சரிங்களா? சோ என்ன இருந்தாலும் அடுத்து ஒரு 2026வது வருடம் மேசராசிக்கு ரொம்ப மோசம் அப்படின்னு தள்ளி வச்சிட முடியாது. ரொம்ப ஆகா ஓஹோ சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு வருடமாக மேசராசிக்கு இருக்கும். ஜாதக தசாபுத்தி சாதகமா இருந்தா சொந்த வீடு வாசல் வாகன வசதி இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசிக்கு இருக்கு. மேசராசிக்காரவங்க கண்டிப்பான முறையில வழிபட வேண்டிய கடவுள் பாத்தீங்கன்னா பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பான முறையில ஏற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பழனிமலை முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயில்ல துர்க்கை இருப்பாங்கல்ல, ஒரு விநாயகர் கோயிலோ அல்லது முருகன் கோயிலோ அல்லது ஏதோ ஒரு கோயில்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா துர்க்கை இருப்பாங்கல்ல, துர்க்கையை போய் கும்பிடலாம். ரொம்ப நல்லது. துர்க்கை வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 to 4:30 ராகு காலத்துல பெண்களா இருந்தா வழிபடலாம். ஆண்களா இருந்தா காலையில நீங்க வேலைக்கு போறீங்கும் போது காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா காலச்சிறப்பு. சோ 2026 மேசராசிக்கு நல்ல விதமாகவே இருக்கும். நன்றி.